ஸோ இன்றைக்கோட சூப்பர் ஈஸியான ஒரு லஞ்சில் 1 பாட் சாம்பாரும் நம்ம ஈஸியான ஒரு சாம்பார். அதுக்கு ஒரு முட்டை ரோஸ்ட்டு பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம குக்கரில் ஒரு கப் அளவுக்கு பருப்பை வச்சுருக்கிற ஊற வச்சு ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. அதில் கொஞ்சமாக பூண்டு, வெங்காயம், காஞ்ச மிளகாய், புளி, தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் பொடி அண்ட் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் பண்ண குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி ஒரு 4 ப்ரெஷர் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது நல்ல ப்ரெஷர் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நல்லா மசிச்சு வச்சுருக்கிறது தாளிச்சிடலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, சீரகம், வெங்காயம், கறிவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற சாம்பாரை ஆட் பண்ணால் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதித்து நம்ம எடுத்தால் சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முட்டை ரோஸ்ட்டுக்கு முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய், மிளகாய்த்தூள், உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு முட்டை, 3 முட்டை இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் திருப்பி ரோஸ்ட் பண்ணி